argument, debate and doubt to offer a solution everybody can understand. Now we discuss the headline. மாறிவரும் கலாச்சாரம் இளைய சமுதாயத்திற்கு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா? President to lead the program. நீதியின் சூரியனாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, என்ன தலைப்பில் பேச போகின்றோம் என்பது பற்றி தெரியாமலே அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று கூறுவார்கள். அவர்களால் இந்த நாட்டின் எதிர்காலத்தையே மாற்ற முடியும், தங்களது நிர்வாக திறமையாலும் அவர்களுடைய குணங்களினாலும் என்பது உண்மையான கருத்து. நமது நாடு இந்திய நாடு. India is a secular country where the people have the freedom to practice any religion and all the cultures are freely accepted and respected by the Indians. ஆனாலும் நமது நாட்டில் அந்நிய கலாச்சாரம் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து நம்மிடையே பிரிட்டிஷ்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பல கலாச்சார மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவர்களினால் நமது பலன்களும் அதிக அளவில் பெறப்பட்டுள்ளது. இதனை நான் காலத்தின் மாற்றங்களால் உணர முடியும். இந்த கலாச்சாரம் has been shaped not only by its long history but also by its ancient heritage. இது என்னுடைய முன்னுரையாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உலகமயமாக இவைகளோடு இந்தியர்களின் பாரம்பரியம் இதுவும் இணைந்து நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவது மீண்டும் சொல்கின்றேன். மாறிவரும் கலாச்சாரம் அறிவியலை அடிப்படையாக கொண்டு அறிவியலின் பயன்பாடு அடிப்படை தேவைகளில் இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றது. இந்த வளர்ச்சியை தவறு என்று கூறினால் அந்த அறிவியலையே கொச்சப்படுத்துவதாக இருக்கும். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் கல்வி அறிவுல எவ்வளவோ முன்னேறி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் மண்ணில எழுதி படிச்சாங்களாம், இப்ப டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு எவ்வளவோ மாற்றங்கள். இந்த ஊர்ல எழுத படிக்காத தெரியாது அப்படின்னு ஏதாவது ஒரு இளைஞரை உங்களால காட்ட முடியுமா? முன்னாடி எல்லாம் தொலைக்காட்சி வெறும் பொழுதுபோக்கு சாதனம், இப்ப எக்ஸாம்ஸ் தான் டியூஷன்ஸ், இது போக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆபரேஷன்ஸ், இதெல்லாம் எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை சொல்லலாம். இதெல்லாம் அறிவு வளர்க்கறதுக்கு எவ்வளவோ உதவியா இருக்கு. முன்னாடி எல்லாம் கவிஞர்கள்னு சொன்னா நீண்ட தாடியும் நரைத்த தாடியும் முதிய தோற்றமும் தான் நம்ம கண் முன்னாடி வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நசுகாடி எல்லாம் கையில மைக்கோட அடையுது. என்னன்னு கேட்டா சூப்பர் சிங்கர்ஸ் தான். தொலைக்காட்சியில பார்த்தா தெரியும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள். மைக்கு சைஸ் கூட இல்லாத குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு அழகா நகைச்சுவையோடும் சிந்திக்கும்படியாகவும் பேசுறாங்க. 13 வயசு பையன் எம்டி முடிச்சிருக்கான். இது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாம் ஸ்கூல்லயே இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வச்சு லிட்டில் சயின்டிஸ்ட்னு பட்டம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படிங்க? சில சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பாடச்சுமை அதிகம், அதை குறைக்கணும், குழந்தைங்க 2.5 வயசுலயே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எவ்வளவோ டிகிரி முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு பாசம் இல்லாமலா இருக்கு. அந்த காலத்துல 8 வயசுல ஏபிசிடி படிச்சாங்களாம். எங்க எதிரடியில எத்தனை வயசுல ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி எல்லாம் ஷார்ட் ஹேண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ரெக்கார்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ செல்போன், போட்டோ, வீடியோ ரெக்கார்டிங், இப்படி என்ன எல்லாமோ வேலையெல்லாம் முடியுது. இதை விட பெரிய விஷயம் இப்ப செல்போன்ல சிக்னேச்சர் கூட வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வில்லு வண்டி, அடுத்து மாட்டு வண்டி, அடுத்து குதிரை வண்டின்னு யூஸ் பண்ணாங்க. இப்ப நினைச்ச உடனே பூமியில ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு பறந்துட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவோ முன்னேற்றங்கள். நம்ம கல்ச்சர், நம்ம பண்பாடுன்னு மாட்டு வண்டியில போக முடியுமா? எமர்ஜென்சினா 108க்கு கால் பண்றோம். அதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதுவும் அறிவியல் வளர்ச்சி தாங்க. உயிரை காப்பாத்திடலாம். அதே மாட்டு வண்டியில போனா கேஷுவாலிட்டி இல்ல, ஸ்ட்ரைட்டா மார்ச்சுரிக்கு தான் போகணும். காலேஜுக்கு போற பாய்ஸ் சொல்லுவாங்க, நான் பல்சர் வாங்கியிருக்கேன், எங்க அப்பா எனக்கு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வாங்கியிருக்காருன்னு. ஆனா அந்த காலத்து கல்ச்சரை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, எங்க அப்பா எனக்கு குதிரை வாங்கி தந்திருக்காரு, எங்க அப்பா எனக்கு பெரிய சைஸ் கழுதை வாங்கி தந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அம்மா முன்னாடி குழந்தைகளுக்கு சோறு விட்டுவாங்க. நிலா பாருமா நிலா பாருமான்னு கேட்டா நிலா சோறுன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் நிலவுக்கே போய் சோறு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு யூத் தாங்க கல்பனா சாவ்லா. இவங்களை சொன்ன உடனே எதிரணிங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்கதான் இறந்து போயிட்டாங்க. இப்ப நிக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ். எப்பவுமே நம்ம மக்கள் சொல்லுவாங்க கலாச்சார மாற்றம், கலாச்சாரம் சீர்கேட்டுக்கு அடிக்கல். ஏன் இன்டர்நெட் சாட்டிங் எல்லாம் வந்த பிறகுதான் கலாச்சாரம் கெட ஆரம்பிச்சுதா அப்படின்னா மாதவி யாரு? கோவலன் இவங்க எந்த காலேஜ்ல போய் படிச்சாங்க, எந்த வெப்சைட் ஓபன் பண்ணி சாட்டிங் பண்ணாங்க?
அவங்களோட போர்ல சேம் சைட் கோல் அடிச்சாரு. எப்படி இம்மானி தலைவர் கொண்டுட்டாரு. இதெல்லாம் வெப்சைட்டை சர்ச் பண்ணியும் கிடையாது, கலாச்சார மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமும் கிடையாது. இதுக்கு மேல நம்ம கலாச்சாரம், அதாவது முன்னாடிலாம் ஆண்கள் தான் காலில் மெட்டி போடுவாங்க. ஏன் போடுவாங்கன்னா பெண்கள் வந்து எதிர வரவங்க முன்னாடிலாம் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி நிமிர்ந்து பார்க்காத இருக்கும் போது எதிர வர ஆணுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கா கல்யாணம் முடிக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எங்க கலாச்சாரம்ங்கிறது முன்னேறாத காலத்துல எதிர போற பையன் வந்து கல்யாணம் முடிச்சிருவா கல்யாணம் முடியாதவனாங்கிறது அவங்களுக்கு எதுக்கு? இது வந்து கலாச்சாரம் மாறினதுக்கு அப்புறம் நடக்கிறதா? அப்பதான் இன்டர்நெட்டே கிடையாதுங்க. இப்படி பார்த்தா இன்னும் நிறைய சொல்லலாம். கலாச்சார சீர்கேடு என்பது வேறு, அறிவியல் கலாச்சார மாற்றம் என்பது வேறு. மாற்றத்தினால் சீர்கேடு வராது. உடன்கட்டு ஏறுதல், தீண்டாமை, இந்த கொடுமையெல்லாம் அரங்கேறியது இந்த மண்ணில தான். வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லாமாச்சு. இப்போ முழுசாவே இல்லாமாச்சு. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு 6வது அறிவான பகுத்தறிவோடு அறிவையும் புகுத்தி இப்ப எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்தது கலாச்சார மாற்றம் தான். எனவே மாறி வரும் கலாச்சாரம் இளைய சமுதாயத்திற்கு நன்மையே. அப்படின்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம கல்ச்சர், அதாவது ஆண்கள் வேஷ்டி சட்டை, எதிரணி, அதாவது கலாச்சார மாற்றம் தீமையே அப்படின்னு பேச வந்திருக்கிற நம் எதிரணி நண்பர் அழகா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபாரினர் மாதிரி வந்திருக்காரு. இது மட்டும் எப்படின்னு எனக்கு தெரியல. இதோட அவர்களுக்கு பேச இடம் விட்டுட்டு எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பதறலும் நெஞ்சகத்தே புதரலும் விரையதுமாய் வெளிப்புற தோற்றம் கொண்டு நல்லதொரு தீர்ப்பினை வழங்க இங்கே வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, மாற்றங்கள் நன்மைதான், ஆனால் அது கலாச்சாரத்திற்கு இல்லை என்பதை கூட அறியாமல் எதிரே வாதாட காத்திருக்கும் என் எதிரணி நண்பர்களே, விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு, விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு என்று வெற்றி வந்தையை குறிக்கோளாக மாறி வரும் கலாச்சாரம் தீமையை தான் தருகிறது என்று வாதாட காத்திருக்கும் என் அணியினரே மற்றும் எங்களை ஊக்குவிக்க இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் பணிவின் வணக்கங்கள். நண்பர்களே, கலாச்சாரம் என்றால் என்ன? கலாச்சாரம் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு. இன்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் உள்ள கலாச்சார சீர்கேடு நம் கண்களை உறுத்துகிறது. நம் நாட்டின் அன்றைய கலாச்சாரம் ஆங்கிலேயர்களையே கவர்ந்திருக்கிறது. அதனால்தான் நம் நாட்டு பெண்கள் நம் நாட்டு உடையான புடவையை அணிந்து கொண்டார்கள், பொட்டு வைத்துக் கொண்டார்கள், வளையல் அணிந்து கொண்டார்கள். காரணம் நம் நாட்டு கலாச்சாரத்தை விரும்பினார்கள். நண்பர்களே, சமீபத்தில் வெளியான மதராசப்பட்டினம் திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள். அத்திரைப்படத்தில் நம் நாட்டின் கலாச்சார தொற்று இருந்தது. ஆம் நடுவர்களே, இந்த பாடலை பாருங்கள். பிரம்மாதுரையம்மா இது மங்க கரையம்மா, வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் ஊரம்மா, கூம்பளையிலும் போவோம் ராமலேரியும் போவோம் கட்ட வண்டியில் போவோம் போலாமா. என்ன அருமையான பாடல் பார்த்தீர்களா நடுவர்களே? இத்தனை அழகுகள் வாய்ந்த நம் கலாச்சாரம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? நம் நாட்டு பெண்கள் நாகரிக உடை என்னும் பெயரில் நமது தட்பவெப்ப சூழ்நிலைக்கு சாதகம் இல்லாத இறுக்கமான உடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களோ அப்பப்பா மாற்றம் பெற்ற கலாச்சாரம் அவர்களை படுத்தாத பாடில்லை. உள்ளாடை தெரிகிற மாதிரி பேண்ட், அதுக்கு மேட்சிங்க லூஸ் பாஸ் பனியன், இது நமக்கு தேவைதானா? நடுவர் அவர்களே, இதுதான் இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலா? இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்ற கருத்து இன்று முரண்பட்டு வருகிறது. சுதந்திரத்திற்கு முன்பிருந்த இளைஞர்கள் விடுதலைக்காக வீடு துறந்தனர், ஆசை துறந்தனர், இளமையே துறந்தனர். இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அன்றைய இளைஞர்களின் துடிப்பு. சுவாமி விவேகானந்தர் அன்றைய இளைஞர்களின் துடிப்பை பார்த்து சொன்னார், 100 இளைஞர்களை என்னுடன் அனுப்புங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் இன்றோ இளைஞர்களின் இலக்கு தம்மை நோக்கியே இருக்கிறதே ஒழிய நாட்டு நன்மை கருத்தில் வருவதே இல்லை.
இப்போ இளைஞர்களின் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், உட்காரா போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரம் மாற்றி மப்பு கொஞ்சம் ஏறி போச்சு. வேறு பாட்டி அவங்க உள்ள பாட்டி, வேறு பாட்டி அவங்க உள்ள பாட்டி. இவைதான் மாறி வரும் கலாச்சாரம் இளைய சமுதாயத்துக்கு தரும் நன்மையா? இது நமக்கு தேவையா? புரட்சி கவிஞன் பாரதியார் விரும்பியது சிந்தனையிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் உள்ள புதுமை பெண்களைத்தான். ஆனால் இங்கு பெண்கள் தங்களை அழகு பதுமைகளாக எண்ணிக்கொள்வது வருத்த வைக்கிறது. என்ன ஒரு கலாச்சார மாற்றம் பார்த்தீர்களா? மாபெரும் அறிவியல் படைப்புகளில் ஒன்றுதான் இணையதளம். அதை பயன்படுத்தி ஆங்கிலேய கலாச்சாரங்களை இங்கே பரப்புவது வேதனை தரும் ஒன்று. தற்போது பிரபலமான பேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட் எல்லாம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவை? தன் உடற்பயின்ற நண்பனை தொடர்பில் வைத்துக் கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் அவைகளை பயன்படுத்தி டேட்டிங், டிஸ்கோ இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இன்று பரவவிடப்படுகிறது. இளைய சமூகம் சீரழிந்து கொண்டு வருகிறது. இதனால் நம் நாட்டின் குடும்பம் என்ற கோயில் சிதைத்துக் கொண்டு வருவது இன்னும் வேதனை ஏற்படுகிறது. பிள்ளை தம் வயதான பெற்றோரை கண்போல் காத்து வளர்த்த அற்புத காலம் மாறி அவர்களை இன்று கண் காணாத முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுகிற நாகரிகம் மேலும் நிற்கிறது. ஒரு சாட்டையடி கவிதை ஒன்றை உங்கள் முன் கூறலாம் என உள்ளேன். வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். என்ன ஒரு விந்தை! இன்றைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? தாதியே தேவையில்ல, நீதானே குஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல, நீதானே சரிபாதி, உயிரோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது, மாமா மாமா நீதானே. நடுவர்களே, சற்று முன்தான் தோழியார் அழகாக கூறினார். ஆண்கள் அந்த காலத்தில் மெட்டி அணிந்திருந்தார்கள். பெண்கள் துணியும் போது அந்த மெட்டியை பார்த்தவர்கள் திருமணமானவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்று அதெல்லாம் போய்விட்ட நடுவர்களே, ஒருவருக்கு இரண்டு மலைகள், மூன்று மலைகளுக்கு வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்று வேறொன்று இருக்கிறது. தினமும் செய்தித்தாள்களை பார்க்கும் போதே உங்கள் கண்களை அது கப்பிக்கொள்ளும். கல் தோண்டி மண் தோண்டா காலத்தை முன் தோண்டிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இந்த பெருமை நம் தமிழுக்கு மட்டுமே உண்டு. நம் நாட்டில் மணிப்பிறர் வாழா தமிழ் என்ற நடை உண்டு. அந்த நடை தமிழும் வடமொழியும் கலந்து வருவது. ஆனால் இன்று தமிழும் ஆங்கிலமும் கலந்து வரும் நடை கொண்டு வருவது. அது என்ன தெரியுமா? அதுதான் தற்போதைய பள்ளி தமிழா. என்ன அதிர்ச்சியாக உள்ளதா? கேளுங்கள். ஒருவர் கூறுகிறார், நான் மார்னிங் எழுந்ததும் பிரஷ் பண்ணி, அப்புறம் பாத் பண்ணி, அப்புறம் ட்ரெஸ் பண்ணி, அப்புறம் ஆபீஸுக்கு டிராவல் பண்ணுவேன் என்றார். பார்த்தீர்களா? எத்தனை பண்டிகள்! அத்தனை பண்டிகளையும் கூட்டி எதிரணி ஒரு பன்னி கூட்டமே ஆரம்பி தங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் போட்டுள்ளது. இது உங்களுக்காக ஒரு பன்னி தமிழ் பாடம். Distance எல்லாம் மூணு 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 கலரு, ஒயிட் பேக்ரவுண்ட், நைட்டு கலரு, டார்க்கு, ஒயிட் கொலவெறி கொலவெறி கொலவெறி. இதற்கு நண்பர்களே, ஒயிட் கொலவெறி கொலவெறி கொலவெறி. அது மட்டுமா? இப்போதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? டாடி, மம்மி. மம்மிக்கு அர்த்தம் என்ன? போனோம். ஆமா, இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்துறதுக்குள்ள அவ அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்த்தா அவன் நிஜமாவே ஒரு குணமா மாறிடுவாங்க. இன்றைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது வருங்கால சந்ததியினர் வழிதனமாக இதுவே வழிகாட்டி என்பது உறுதி. பெரும்பாலான புத்தகங்களில் இரட்டை ஏற்ற முன்னிரண்டு நல்ல திரைப்படங்களின் கதை இன்று கடலின் நடுவில் இரண்டு சொட்டு அமுதத்தை விட்டது போராகிவிட்டது. இதோ உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல் என பாடலாம் என உள்ளேன். இன்னும் என்ன தோளாய் எத்தனையோ நாளாய் நம்மைக்கு நாமே கிடைத்தோம். நம்ப முடியாதா, நம்ப முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. மாற்றம் என்னும் பெயராலே நகரிக உயர்வாலே வாழ்வை இங்கு தொலைத்தோமே தெரிந்திருந்தோம். காத்தால் பல என காப்போம், மாற்றம் பெறுவதை தடுப்போம். மீண்டும் மீண்டும் உணர்வோம். இன்னும் இன்னும் இருக, வேற்று வருகை தருக, இளமை படையே வருக எழுக.
என்ன தோழா எத்தனையோ நாளாய் நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்ம முடியாதா நாளை நாளாய் செய்வோமே. மனிதனை மகானாக்கும் கலாச்சாரம் நம்முடையது. ஆனால் மாறி வரும் கலாச்சாரம் மக்களை மாற்றலாக்கும் அபாயம் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நடுவர் அவர்களே, தயவு செய்து எங்கள் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு மாறி வரும் கலாச்சாரம் தீமையை தான் தருகிறது என்று தீர்ப்பினை அளிக்கும்படி தாமையுடன் வேண்டிக் கொண்டு சிற்றுரை முற்றியாக முடித்துக் கொள்கிறேன். அரியணையில் அரசு போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு முதல் வணக்கம். நிலாவை போல் புஞ்சிருப்புடன் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் அவர்களுக்கு என் இரண்டாவது வணக்கம். மற்றும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நவநாகரிக காலத்தை நவரத்தினமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் என் உடன் பிறக்காத சகோதர சகோதரிகளுக்கும் என் மூன்றாவது. நவநாகரிக காலத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு நவநாகரிகத்தை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில கலாச்சாரம் எல்லாரும் தீமை விளைவிக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாநில கலாச்சாரம் தன்னைதானே மாறல, அது மனுஷன் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்திலிருந்து மாறி வருதுன்னா அது நம்ம விரும்பி ஏற்றனாலதான் நம்ம கலாச்சாரமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா பொம்பளைங்க எடுத்துக்கிட்டா கூட எத்தனை பேர் முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில இருந்தாங்க. அவ்வளவு பெண்களும் அடிப்படையிலேயே இருந்தாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதுவே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பை ஊதும் அளவியதற்கு கல்வி எதற்கு என்று சொன்னார்கள். வீணா போனதில்லை. ஆனா இன்னைக்கு இவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்களே, இங்க இவங்க வர்றதுக்கு காரணம் என்னது? மாணவரி கலாச்சாரம் தான் இவங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து. அப்புறம் இப்ப பாருங்க எவ்வளவு பேர் மேரம்ஸ் இருக்காங்க, பிஹெச்டி, எம்எஸ்சி, எம்ஃபில் இவ்வளவு முடிச்சிருக்காங்க. இல்ல இவங்க என்ன எப்படி எந்த இதுல முடிச்சாங்க? சரி விடுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொம்பளைங்க விண்வெளியில இருந்து மண்ணுலகத்திலேயே விண்ணுலகத்திலேயே தாய் பதிச்சிருக்காங்கன்னா அது கலாச்சாரம் தான் இவ்வளவு இது வந்திருக்கு. நம்ம விஷயம் மேம் பாத்துக்கோங்க, இவ்வளவு ஸ்டேஜ்ல இருந்து பேசுறாங்க, இவ்வளவு இதை நம்ம பெருமையா பேசுறோம். இல்ல இதே காரணம் மாநில கலாச்சாரத்தினாலதான் இவ்வளவு. சரி இவங்க எல்லாமே விடுங்க, நம்ம பிரின்சிபல் மேம் எடுத்துக்கோங்க. காரை ஓட்டி ஒரு தனி பொம்பளையா அங்கேருந்து இங்க வர காலையில பாடம் எடுக்கிறாங்க, இவ்வளவு பண்றாங்க. அப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு ஃப்ரீடமும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே இறங்க கூடாது, சொந்தம் கூட அப்பா கூட பேச முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க வீட்டுல முன்னாடியா. இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா எவ்வளவு இதா பழகுறாங்க. மாநில கலாச்சாரம் ஆடையை பத்தி சொன்னாங்க தம்பி தினேஷ். எதுக்கு பொம்பளைங்க ஆடைகளை நீங்க பாக்குறீங்க? எல்லாரும் அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்டான ஆடை தான் உடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது பண்றாங்க. சாரி தான் கட்டிக்கிட்டு சாரியை பத்தி எடுத்தாலும் சொல்றாங்க. ஒரு பொம்பளைங்களை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக சாரி கட்டுறதுலாம் பயங்கர சிக்கலே இருக்கு. அவங்க எவ்வளவு நேரம் ஒரு சாரி கட்டணும்னா அவ்வளவு கஷ்டம். வேணா பொம்பளைங்கிட்ட கேட்டு பாருங்க, சாரி கட்டுறது அவ்வளவு ஈஸியான. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஹஸ்பண்ட் சொல்றாங்க, சீக்கிரம் ரெடி ஆகுது 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷம் ஆகுது, இன்னும் சாரி கட்டி முடியல. அந்த தாலி கட்டி முடிச்சாலும் இந்த சாரி கட்டி முடிய மாட்டேங்குது. அப்புறம் ஆடைகள் பாய்ஸ் டிஷர்ட் போடுறாங்க, அது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஜான் பென்னி பாருங்க, எவ்வளவு ஸ்டைலிஷா வந்திருக்காருன்னு பாருங்க. இதே நம்ம வேட்டியும் சட்டையும் போட்டா இந்த கிளாஸ் வருமா? அப்புறம் மனுஷன் முன்னாடி பிறக்கும் போது ஆடை இல்லாம தான் பிறந்தாங்க. அப்புறம் இலைத்தலைகள், அப்புறம் பருத்தி ஆடை, அப்புறம் சாரி, அப்புறம் அது சுடிதாரு, அப்புறம் அவங்களுக்கு தேவைக்கு கம்ஃபர்டபுளா ஆடை அணிஞ்சு வராங்க. இதெல்லாம் தப்புன்னு சொன்னா தப்பா பாக்குறவங்களுக்கு எல்லாமே தப்பா தான் இருக்கு. அப்புறம்
இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 2 மனைவி 3 மனைவின்னு சொன்னாங்க. நம்ம புராணங்கள்ல கிருஷ்ணனுக்கு எவ்வளவு மனைவி இருந்தாங்க? நம்ம நியூட்டன்ஸ் லா ஒன்று இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் தி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படின்னா எல்லா ஒரு நன்மை இருந்தாலும் அதுலயே ஒரு சின்ன தீமை இருக்கும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது சொல்லிட்டு நம்ம தீமையை வந்து விட்டுறணும், நன்மையை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எடுக்காத தீமையை மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் தாங்க. அது ஒன் சைடு வந்து அழுகி இருக்கு, ஒன் சைடு வந்து நல்லதா இருக்கு. நீங்க எதை சாப்பிடுவீங்க? அழுகி இருக்கிற சாப்பிடுவீங்களா இல்ல நல்லது சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா அழுகினதை வெட்டி போட்டு நல்லதுதான் சாப்பிடுவாங்க. அப்படி அதுல மட்டும் நல்லதை தேர்ந்தெடுத்து சாப்பிட தெரியுதுன்னா இப்ப மட்டும் நீங்க தீமைன்னு சொல்லி பேசுறீங்க, நன்மை மட்டும் வைக்கிறீங்க. சரி, அப்புறம் பன்னீர் தமிழ்னு சொல்றாங்க. சரி, தமிழ் மீடியம் படிச்சுக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படுற எத்தனை பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நர்சிங்ல இங்கிலீஷ் பேசுறாங்க, எல்லாம் வந்து தமிழ்ல பேசுறாங்க, ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்ல எடுக்க சொல்ல வேண்டியதுதானே? உண்மையா சொன்னாச்சுன்னா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா?